வணக்கம். நான் உங்கள் இறையுணர் வேந்தன் பேசுறேன். ஸோ கடைசியாக ஒரு பதிவினை போட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலங்களுக்கு மேலாக ஆயிருச்சு. பல்வேறு பயிற்சி வகுப்புகள் இருந்ததுனால என்னால பதிவு எதுவும் சமீபத்தில போட முடியல. இருந்தோம்னாலும் ஒரு சிலர் வந்து எனக்கு கால் பண்ணியே வந்து என்னாச்சு? ஏன் வீடியோஸ் எல்லாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோட, அக்கறையோட கேட்டீங்க. உங்களுடைய அந்த வாழ்த்துதலுக்கு எனது மனமார்ந்த, ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக கட்டாயம் பதிவுகள் இதே மாரி பதிவிடுறேன். சரி. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னதானம் செய்வதால இன்னைக்கு எல்லோருமே வந்து அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள கோயில்ல நம்ம பார்க்கிறோம். பொது இடங்கள்ல பார்க்கிறோம். நெறைய இடங்கள்ல அன்னதானம் போடுறாங்க. இப்ப இந்த அன்னதானம் செய்வதால நான் செய்கின்ற கர்ம வினைகள் குறையுமா? அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அன்னதானம் செஞ்சா நம்ம கர்ம வினைகள் குறைஞ்சு நம்ம நல்லா இருப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம அன்னதானம் செய்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய தீய வினைகள் குறைந்து நல்ல வினைகளாக மாறுவதற்கு, நல்ல சூழ்நிலைகளை உருவாகுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி. தானங்கள்ல எத்தனையோ தானம் இருக்கு. இப்ப நம்ம ஒருவருக்கு வந்து ஒரு கல்விய தானமா குடுக்குறோம். ஒரு பொருள தானமா குடுக்குறோம். இப்ப யாராவது ஏதாவது ஒரு வேலை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு முதலீடு செஞ்சு குடுக்குறோம். இந்த மாரி பல்வேறு வகை உடைகள் கூட ஒரு தானமா இருக்குது. ஸோ இந்த மாரி நெறைய தானங்கள்ல வந்துட்டு முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா, அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் இந்த அன்னதானத்த முதன்மையான ஒரு தானமா வைக்கிறாங்க? இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் வெளியூர் போயிட்டு இருக்காங்க. வெளியூர் போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, அ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட கேட்குது. கேட்ட உடனே பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு கடைகள் கிடையாது, வீடுகள் கிடையாது. அது ஒரு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாதை இது. அவ்வளவுதான். திடீர்னு நம்மளுடைய குழந்தை வந்து பசின்னு கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த பெற்றோர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசியால அந்த குழந்தை அப்படியே முகமெல்லாம் வாடி ஒரு மாரி ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சூழ்நிலையில அந்த பெற்றோர்கள் வந்து பயங்கரமான ஒரு தவிப்பு. அடடா! நம்ம குழந்தை பசின்னு வேற கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கேன்னு அலைஞ்சு எப்படியாவது அந்த குழந்தைக்கு அந்த உணவ, அந்த ஆகாரத்த அவங்க கொண்டு வந்து சேர்த்து அந்த குழந்தையினுடைய பசிப்பினியும் போக்கிர்றாங்க. இதே அந்த குழந்தை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பொருள் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. எனக்கு ஒரு விளையாட்டு பொம்மை வேணும். எனக்கு விலை உயர்ந்த ஒரு ஆடைகள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அத அவங்க நிராகரிச்சிடலாம். ஆனா யார் ஒருவர் எனக்கு ஒரு பசி அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது, அந்த பெற்றவர்களாலும் சரி, அல்லது மற்றவர்களாலும் சரி, அத வந்து நம்மனால பொறுத்துக் கொள்ளவே முடியாது. இப்ப நாமளே ரோட்ல எங்கேயாவது நின்னுட்டு இருக்கோம். யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபர் வந்து நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க, "நான் இந்த மாரி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. சாப்பிட்டு ஒரு 2 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 1 நாள் மேல ஆச்சு. காலையில இருந்து எதுவுமே நான் குடிக்கல. எனக்கு ஒரு டீ வாங்கி குடுங்க. எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி குடுங்க" அப்படின்னு சொன்னோம்னா, பணமா கேட்டோம்னா கூட நம்ம தரமாட்டோம். ஆனா அவங்க வந்து எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பட்ட கடினமான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நபராக இருந்தோம்னாலும் சரி, உடனே என்ன பண்ணுவாரு, அங்க ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா, ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் ஏதோ சாப்பாடோ, இட்லியோ ஏதோ ஒண்ணு இருக்கிறது அவருகிட்ட என்ன பொருளாதார வசதி இருக்கோ அதுக்கு வாங்கி குடுப்பாரு. முடியலையா பக்கத்துல இருக்க ஒரு பெட்டி கடைக்காவது போயிட்டு ஒரு தேங்காய் பன்னு அல்லது சாதாரண ஒரு பன்னு, பிஸ்கட் ஏதோ ஒண்ணு வாங்கி குடுப்பாரு. ஒரு தண்ணி பாட்டிலா கூட இருக்கட்டும். அப்போ பசி அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்மளே அறியாம நம்மளுடைய மனமானது என்ன பண்ணிருது, அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கொண்டு வந்துருது. சரி. அப்போ ஏன் வந்து இந்த மாரியான ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமே. இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இறைவனால படைக்கப்பட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாகட்டும், புழு, பூச்சிகள் எந்த ஒரு மிருகங்களாகட்டும் அல்லது அ உயிரினங்களாகட்டும், அவைகளுக்கு உணவு என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். உயிர் வேறு. ஆனா இந்த உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உடலுக்கு உணவு உள்ள போச்சு அப்படின்னு சொன்னோம்னா தான், அதனால அது செயலாற்ற முடியும். நாமளே பாருங்க, காலையில சாப்பிடல அப்படின்னு சொன்னோம்னா, உடனே போன இடங்கள்ல எல்லாம் எரிச்சல் அடைவோம். மத்தியானம் சாப்பிடல அப்படின்னு சொன்னோம்னா, பயங்கர டென்ஷன் ஆயிரும். பார்க்கிறவங்கள எல்லாத்தையும் ரொம்ப ஒரு அ கடினம் கடினமான வார்த்தைகள்ல அவங்கள நம்ம கடிஞ்சுக்குவோம். அப்போ இந்த உணவு இல்லாத பொழுது என்னன்னு கேட்டோம்னா, மூளை சரிவர வேலை செய்யாது. அப்போ இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால், உணவு மிக மிக அவசியம். அந்த உணவையும் யார் படைக்கிறாங்கன்னு கேட்டோம்னா, நம்மளை படைத்த இறைவன் தான் அந்த உணவ கூட படைக்கிறாரு. அப்போ நான் படைத்த இந்த சக உயிரினத்திற்கும் உணவு என்பது இன்றியமையாதது. அப்போ இறைவன் படைத்த அனைவருக்குமே இறைவனே அந்த உணவையும் படைச்சு இந்த பூமியில அனுப்பிடுறாரு. சரியா? அப்படி இந்த உணவை நான் படைத்த படைப்புக்கு எவன் ஒருவன் வழங்குகிறானோ, அது என்னுடைய பார்ட் ஆஃப் ஒர்க். நான் படைச்சுட்டேன். பெற்றோர்கள் அப்படின்னா குழந்தைக்கு சரிவர உணவு குடுத்தே ஆகணும். அந்த குழந்தைகள் வளர்வதற்கு அவங்க அந்த உணவு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்ப அதே போல இந்த பூமியில படைத்த அனைத்து உயிர்களுக்கும்
உணவை எனது சார்பாக நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்துட்டு இருக்கிறனால உன்னுடைய தீய வினைகள் யாவும் நன்விளைவுகளாக மாறுவதற்கு நான் பொறுப்பாகிறேன் அப்படிங்கறதான் இங்க இறைவனுடைய ஒரு கான்செப்ட். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானத்திலேயே முதன்மையான ஒரு தானம் எதுன்னு கேட்டோம்னா அன்னதானம். அந்த இறைவன் செய்யக்கூடிய வேலையை நாம மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்காக நாம செய்யறோம். அப்போ இந்த உணவை கொடுத்துட்டு ஒருத்தர் வாழ்த்துறாங்க, அது என்னுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் கொண்டு வந்துருமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். அவங்க வாழ்த்தணுங்கிற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஒருத்தர் உணவு நீங்க கொடுக்குறீங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க நல்லா இருங்கன்னு ஒரு சிலர் வாழ்த்திடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பா நல்லபடியா ஒரு சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிச்சு, நம்ம பசி ஆறிருச்சு, திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்றாங்க பாத்தீங்களா? அந்த உணர்வு தான் உங்களை மேன்மேலும் வாழ வைப்பதற்கான ஒரு வாழ்த்து, ஒரு பிளஸ்ஸிங், ஹைலி அல்டிமேட்டான ஒரு பிளஸ்ஸிங் அது. அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். அதனாலதான் இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு தண்ணீராக இருக்கலாம், அது வந்து ஒரு நல்ல நாம சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு உயிரினங்களுக்கு வந்து நீங்க வைக்கிற ஒரு எறும்புக்கு வைக்கிற சர்க்கரை கூட அதுல வந்து ஒரு அன்னதானம் தான். அது கூட முதன்மையா பார்த்தோம்னா அந்த சர்க்கரை அல்லது வந்து எது ஒண்ணு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குறிப்பாக உணவினை தரும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான உண்மை அப்படின்னு இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். எனவே இறைவன் செய்யக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான் மற்ற உயிர்களுக்கு நாம் உணவளிப்பது. ஸோ அனைவருக்கும் நம்மளால முடிந்த உணவினை மற்றவர்களுக்கு அளிப்போம், இறையை பெறுவோம். நன்றி, வணக்கம். வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.